அப்படின்னா ஒரு சின்ன வயசுலயே கூட வீட்டுல ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு பிள்ளை ரிஷபம், அது 3வது பிள்ளையா கூட இருக்கலாம். அந்த 3வது பிள்ளை பெரிய பிள்ளை கூட வீட்டை பெருக்காது, முழுகாது, பாத்திரம் தேய்க்காது, துணி துவைக்காது. இந்த பிள்ளை எல்லா வேலையும் செய்யும். உங்க அம்மா சொல்லுவாங்க, வேலை செய்யுமா, அவ செய்ய மாட்டேன்றா. அப்ப அவ செய்ய மாட்டேன்றா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி குடும்ப பாரத்தை சுமப்பாங்க ரிஷபம். சின்ன வயசுலயே குடும்ப பாரத்தை சுமந்து, அதுக்கப்புறம் பாருங்க ஃபேமிலினோட பாரத்தை சுமந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம். இந்த ரிஷபத்துக்கு பாருங்க அள்ளி 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 பாசத்தை மற்றவங்க மேல கொடுப்பாங்க. ஆனா இவ்வளோண்டு பாசம் கூட உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காதுங்க. அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏன் அப்படி அப்படின்ற காரணமே தெரியல. ரிஷபத்துக்கு அப்படிதான், இது இப்படிதான். ஒரு சிலத்துக்கு பாருங்க இது இப்படிதான் கொடுப்பாங்க. அதுக்கு ஏன், எதுக்கு, என்ன அப்படின்னு அதனோட நதி மூலம் ரிஷி மூலம்லாம் 6000 வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலே கிடைக்காது. அந்த மாதிரி தான் ரிஷபம். அதுவும் இந்த ரிஷபம் ரோஹிணி பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் கண்ணில் வலி இருந்தா கூட நான் கனவு காணுவேன். இது ரிஷபம் ரோஹிணி. ரிஷபம் கார்த்திகை ஓகே, ரிஷபம் ரிஷபம் ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி ஓகே, எனிவே ஆக என்ன சொல்ல வர அப்படின்னா, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அப்பா ரொம்ப பிடிக்கும், அம்மா ரொம்ப பிடிக்கும், தம்பி தங்கச்சி, எப்படி அவங்களுக்காக அவங்க செய்யற தியாகம் அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரணமா விட்டு கொடுத்துருவாங்க, ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஏமாந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி ஃபேமிலியில இப்படி இருப்பாங்க, நல்ல பாசக்காரவங்களா இருப்பாங்க, தம்பி தங்கச்சிக்காக எல்லாமே செய்வாங்க. சின்ன வயசுலேயே குடும்ப சுமையை தலையில தாங்குவாங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ஃபேமிலியில இருக்கவங்களை கரையேற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். சரி, அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட பழகினாலும் உண்மையா பழகுவாங்க. இந்த பொய், நடிப்பு, கபடம், மனசுல ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறது, இதெல்லாம் ரிஷபத்துக்கு தெரியாது. ரோஹிணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாக்டிக்ஸ் தெரியும். பொதுவா ரிஷபம், அது ரிஷபத்துல கவர் ஆகுதுல கொஞ்சம் கொஞ்சம் ஓகே அப்படி